இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, என் ஒளியானவரே, உம்மை துதிக்கின்றேன். என் வாழ்வின் பயங்கரங்களிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டவரே, நன்றி கூறுகின்றேன். என் பாவங்கள் நிறைந்த வாழ்வை பாராமல் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டீரே, நன்றி கூறுகின்றேன். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் என்றும் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன். ஆம் இயேசுவே, அன்று ஆபிரகாம் அந்நியரை வரவேற்றார், தன் தலைப்பேறு குழந்தையை பெற்றார். லோத்து அந்நியரை வரவேற்று பாதுகாப்பு அளித்தார். அதனால் நீர் சோதோமை அழித்த வேளையில் அவரின் குடும்பத்தையே காத்து கொண்டீர். இயேசுவே, அயலாரை அன்பு செய்யவும் அரவணைக்கவும் விருந்தோம்பவும் அதனால் இறையரசு என்னிலும் என் குடும்பத்திலும் செயலாற்ற வேண்டுமென்று மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, இயேசுவே, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. என்னில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றவரே, இன்றைய நாளில் என் கவலை, போராட்டம், சோர்வுகளை தாங்கி வெற்றியோடு உம்மோடு நடந்திடவும் என் பயணங்களுக்கு துணையாகவும் நீர் வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.